வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் அனைவரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள தேவனே, மகா இறக்கவும் அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்த இந்த மன மகிழ்ச்சியின் நாளுக்காய் நன்றி சொல்கிறோம். எங்கள் மத்தியிலே திவ்ய பிரசுரத்தை இந்த ஆராதனையிலே தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலையிலிருந்து 14வது பாடலை பாடுவோம். பாமாலையில் 16 கர்த்தாவே தாழ்மையாக திருப்பாத தண்டையே தெண்டனிட வந்தேன் இயேசுவே என்ற பாடலை பாடுவோம். பாமாலையில் 16 கர்த்தாவே தாழ்மையாக திருப்பாத நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக காலை மாலை ஆராதனை முறைகளிலே 2ஆம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். நாம் நின்று வண்ணமாக கர்த்தரை தொழுது கொள்வோமாக. கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் ஒன்று பண்ணினால் இதில் கழிக்கூர்ந்து மகிழ்வு கிடப்போம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். வடக்குமாறாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி
நம்மை சுத்திகரிக்கும் என்பதை பக்கம் 4 திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் தேவனாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியானவராகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் எங்கள் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். பக்கம் 6. அன்பிற்குரியவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவருமாயிருக்கிறார். கடவுளுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்திலே நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் கர்த்தருடைய திரு சமூகத்திலே ஜெப நிலையிலே நம்மை நாமே சோதனை செய்வோமாக. கர்த்தருடைய திரு சமூகத்திலே நாம் அந்த பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். 7ஆம் பக்கத்தில் உள்ள 2ஆம் பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் எல்லோரும் இணைந்து ஏறெடுப்போம். பக்கம் 7, 2ஆம் பாவ அறிக்கை ஜெபம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினால் வார்த்தையினால் செய்கையினால் ஒருவருமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் நேசிக்கவில்லை. நாங்கள் அன்பு கூறுவோம், அயலாரிடத்தில் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்குமே வேண்டிக் கொடுக்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டவரை வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையையும் தேற்றுதலையும் நமக்கு தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். நம் அனைவரும் எழுந்து நின்று சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 34வது சங்கீதத்தை முறையாக வாசிப்போமாக. சங்கீதம் 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டார், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களை எல்லாம் நீங்களாக்கி விட்டார். கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளையை நெருங்கி அவர்களை விடுவிக்கின்றார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் காட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள்,
கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்தவருடைய பேரில் பூமியில் இராமல் அற்றுப்போகப் பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவருடைய எதிர்ப்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகள் ஒன்றும் குறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொள்ளும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தம் ஊழியக்காரன் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நமக்கு மேல் குற்றம் சுமரார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். தொடர்ந்து திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். திருமறை பாடம் வாசிக்க நம்மை நாமே ஆயத்தமாக்குவோமாக. சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல வேதுமதவினானி, உத்தம ஜீவிய வழிகாட்டும் உயர்வானுலகின் துணை சூட்டும். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல வேதுமதவினானி. இன்றைக்காக வாசிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட நற்செய்தி வேத பாடம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 45 முடிய. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 35 முதல் 45 வசனம் முடிய. அப்பொழுது செபெதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறதை நீ எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கே தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே இல்லாமல் மற்றொருவருக்கு அதை அருளுவது என் காரியமல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இரும்பாம்பாய் அருளுகிறார்கள் என்றும் ஆளுகிறார்கள் என்றும் அவர்களில் பெரியவர்கள்
அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாயினும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாயினும் முதன்மையானவனாயிருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாய் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இன்றைக்கென வாசிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட நற்செய்தி பாடம் வாசித்தாயிட்டு. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. வசனங்களை வாசிக்க கேட்டிருக்கிறோம். நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர்களின் விசுவாச வற்றுறுதியை மூலமாய் உறுதி செய்து கொள்வோம். பக்கம் 15 அப்போஸ்தலர்களின் விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியை படைத்து சர்வ வல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாம் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கப்படப்பட்டு பாதாளத்தில் எரிந்தினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரலோகத்துக்கு ஏறி சர்வ வல்ல பிதாவாகிய தேவனை வலது பார்த்து வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கும் பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். ஜெபம் செய்வோம். யாவரும் இணைந்து ஜெபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும், என் பெருமாளுக்கு மன்னிக்கிறது போல என் குற்றங்களை மன்னி எங்களை சொல்லி பிரேசிக்கப்படலாம். தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கு உம்முடையதே. ஆமென். பக்கம் 16. தொடர்ந்து ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும். அவர்களுக்கு பரத்திலிருந்து ஒரு ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். தொடர்ந்து ஜெபம் செய்வோம். சமாதானத்திற்காக ஜெபம் செய்வோம். சமாதானத்திற்கு காரணம் ஏக சிந்தையும் விருப்பமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாய் கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதனுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களை நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும் பிதாவே. ஆமென். தேவ கிருபைக்காய் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்திட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லா மோசங்களும் விளக்கப்பட ஜெபம் செய்வோம். கிருபையில் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் பெற்று இதோ இந்த காலங்களில் நேருகின்ற சகல மோசங்கள், விக்கினங்கள், பெரும் தொற்று போன்ற உபத்திரவ காலங்கள், இவைகளில் இருந்து உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால்
எங்களை விலக்கி காக்க மன்றாடுகின்றோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, பிரசன்னமாயும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். விரைந்து ஓடும் உலகத்தின் மாறுதல்களிலே எதிர்பாராமல் நடக்கும் நிகழ்ச்சிகளினால் பாதிக்கப்படும் எங்களை உடைய நித்திய மாறாத நிலையில் தங்க செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவருக்கு நன்றியை ஏறெடுப்போம். பக்கம் 18 பொதுவான ஸ்தோத்திர ஜெபம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவன் தயாபர பிதாவே, அபாதரான அறியாதவர்களுக்கு மற்றெல்லா மனிதருக்கும் தேவனை அருள் செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் உங்களுக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். தேவதையை சிருஷ்டிப்பதற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உங்களுக்கு இருக்கிறோம். விசேஷமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட விடைமறையாத உமது அன்புக்காகவும் கிருபையின் பிரச்சனைகளுக்காகவும் மகிமையை நம்பிக்கைக்காகவும் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிஞரையும் உள்ளவர்களாய் எங்களை உண்மையை ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் முன்பாக பரிசுத்தமும் நீதி உள்ளவர்களாய் நடக்கும். எங்கள் வாழ்நாளை மாத்திரமல்ல, எங்கள் நடக்கையினாலேயும் உங்களுடைய சாப்பிடுவோம். தேவை செய்த உபகாரங்கள் எல்லாவற்றும் கொள்ளும் உணர்வை தர செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம். அவருக்கும் தேவனுக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாவதாக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, பிரசங்கத்திற்கு ஆயத்த பாடலை பாடுவோம். பிரசங்க ஆயத்த பாடல். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காலிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். ஜெபம் செய்வோம். மகன் இரக்கமும் அன்பு கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கர்த்தர் ஆசீர்வாதமாய் தந்த இந்த அருமையான ஆராதனைக்காக துதி, ஸ்தோத்திரம், வசனங்கள் இப்பொழுதும் இந்த தியான நேரத்திற்காக நன்றி சொல்லுகின்றோம். கர்த்தாவே, அடியேனை மறைத்து நீர் எங்கள் வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான காலை நேரத்திலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பிற்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு The Cost of Discipleship. The Cost of Discipleship. சீடத்துவத்தின் விலைக்கிரயம். சீடத்துவத்தின் விலைக்கிரயம். அன்பிற்குரியவர்களே, disciple என்று சொல்லக்கூடிய இந்த அருமையான ஆங்கில வார்த்தையினுடைய மூலம் கிரேக்க மொழியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேட்டஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கிரேக்க வார்த்தைக்கு கற்றுக்கொள்பவர் அல்லது மாணவர், பின்தொடர்பவர்
என்று சொல்லி பொருள் உண்டாகும்படியாக அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. மத்தேயஸ் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய மந்தை, அவருடைய குடும்பம் என்று சொல்லக்கூடிய நீங்களும் நானும் இந்த உலகத்திலே அவரின் அடிச்சுவடுகளிலே பின்பற்றி வருகின்ற இந்த வாழ்க்கையானது பல காரணங்களுக்காக நீங்களும் நானும் பின்பற்ற முடியும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் தன்னுடைய திருப்பணியை செய்த பொழுது யோவான் 6ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், யோவான் 6:26-27, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகின்ற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தித்திருக்கிறார் என்றார். அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவது எதனால்? For what we become the children of God. இயேசு கிறிஸ்து தன் ஊழிய காலத்திலே அநேகர் தன்னை பின்தொடர்கின்ற இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது, அற்புதங்கள், அடையாளங்கள், இவைகள் எல்லாவற்றை பார்த்து அவர் பின்தொடரும் பொழுது அவளை பார்த்து சொல்லுகின்ற காரியம், நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி அடைந்ததினாலேயே என்னை பின்பற்றுகிறீர்கள். Because you had filled, for that you are following me. நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியாய் இருக்கிறீர்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்திற்காக ஆண்டவரை பின்தொடர்கின்ற மக்களாய் இருப்போம் என்று சொன்னால், அது ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம் அல்ல, அல்லது ஆண்டவர் உங்களிடத்திலே என்னிடத்திலே எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் உண்டு என்று நாம் உணர வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்கின்றார், என்னை பின்பற்றி வர விரும்பினால், என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். Every day he shall follow me by taking up the cross and follow me என்று சொல்வதை பார்க்கின்றோம். டீட்ரிச் போனஃபர் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு இறையியலாளர் இவனமாய் சொல்கிறார், it is only because he became like us so that we can become like him. அவர் நம்மை போல் மாறினதினால் நாம் அவரை போல மாற வேண்டும். தன்னுடைய வாழ்வை மனிதர்களாகிய உங்களுக்காக எனக்காக ஒப்பு கொடுத்து மனிதனாக இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து வந்தார். அப்படிப்பட்ட அந்த அனுபவம் யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். அப்படியானால் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை போன்ற அதே சிந்தனை இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரை போல மாற வேண்டும். கடவுள் மனிதனை போல மாறுவது எளிது, மனிதன் கடவுளை போன்ற செயல்களை செய்வது கடினம். Discipleship is demanding. சீடத்துவம் என்பது உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியமாகும். Discipleship is demanding. என்ன காரியங்களை ஆண்டவர் உங்களிடத்திலே என்னிடத்திலே எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே,
இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய வாழ்க்கை, அவர் கற்றுக் கொடுத்த போதனை, அதற்கு பிறகு இவைகளை இந்த உலகத்திலே பின்தொடர்ந்து செல்வதற்குரிய ஒரு வாழ்க்கையை தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்திலே என்னிடத்திலே கேட்கின்றார். சீடத்துவம் என்பது வெறும் பின்தொடர்பு, வெறும் ஒரு அடிச்சோடுகளில் செல்வது அல்ல. அவர் செய்த செயல்களை சிந்திப்பதும் அவைகளை செயலாக்கம் செய்வதும் அவசியமான காரியம். Discipleship is demanding. It is only because he became like us so that we should become like him. அவர் நம்மை போல் மாறினதினால் நாம் அவரை போல மாற அழைக்கப்படுகின்றோம். அன்பானவர்களே, இன்னைக்கு வாசிக்க கேட்ட அருமையான சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 34வது சங்கீதத்தின் 13, 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று சொல்லப்படுகின்றது. அன்பானவர்களே, இந்த சீடத்துவம் என்பது உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், யாருக்கு சீடர்களாக இருக்க போகிறோம்? இயேசுவின் சீடர்கள். யாருக்கு சீடர்களாக இருக்க போகின்றோம்? இந்த உலகத்தையே படைத்த தேவாதி தேவனின் பிள்ளைகளாய் நாம் சீடர்களாய் இருக்க போகின்றோம். அதற்கு தேவை தீமையை விட்டு விலகுதல், நன்மையை செய்தல், சமாதானத்தை தேடுதல், அதை தொடர்ந்து பின்பற்றுதல். சங்கீதம் 34:14. அப்படியானால் இந்த தொடர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு நல் வாழ்வு உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்திலே கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், வசனம் சொல்கிறது, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். I teach you to fear the Lord. Children, come and listen to me. செவி கொடுங்கள். அன்பான தேவச்சனமே, எத்தனை பிரசங்கம், எத்தனை வேத வாசிப்பு, எத்தனை விதமான கர்த்தரை தேடுகின்ற அனுபவம். ஆனால் இவைகளின் மத்தியிலே நீங்களும் நானும் கர்த்தருக்கு செவி கொடுக்கின்ற மக்களாக, listening to the voice of God, தேவ சத்தத்தை கேட்கின்ற மக்களாய் காணப்படும்படியாய் நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். வானத்தில் இருந்து ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகுதல், அல்லது ஒரு மின்னல் போல ஒரு தோற்றத்திலே ஆண்டவர் வெளிப்படுதல், அல்லது ஒரு மிகப்பெரிய அற்புதம், அடையாளம், இவைகளிலே ஆண்டவரை தேடுகிறதாக அல்ல. மாறாக பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதல், to fear the Lord, கர்த்தருக்கு பயப்படுதல் என்கின்ற அந்த நிலை இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே உன் நாவு பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக் கொள்வாய். We will come out from the evil thinking and we come out from the evil speaking. இந்த சிந்தனைக்கும் இந்த வாய் சொற்றொடர்களிலும் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நீங்களும் நானும் விலக்குவது கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயமா இருக்கிறது. அப்படியானால் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வாழ்வு சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். யார் கடவுளுக்கு பயப்படுகின்ற பயத்தை பெற்றுக் கொள்வார்கள்? எல்லோருக்கும் அந்த பயம் இருக்குமா? பரிசுத்தவான்களுக்கு மாத்திரமே கர்த்தருக்கு முன்னால் ஒரு பயம் உண்டாகும். ஆண்டவருடைய சமூகத்தில்
விலகி அல்லது ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களிலே ஈடுபடும் பொழுது, அன்பான தேவச்சனமே, இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படாமல் வாழ்கின்ற ஒரு வாழ்வு. வசனம் சொல்கின்றது, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதட்டை கபட்டு வசனத்திற்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகு, நன்மை செய், சமாதானத்தை தேடு, அதை தொடர்ந்து பின்பற்றுவாயாக. தேவனுடைய பிள்ளைகளே, இது அருமையான காலை நேரத்திலே நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். சீடத்துவம் என்பது உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஒழுக்கத்தை கொடுக்கின்றது. The discipleship demanding a discipline. ஒழுக்கம், நேர்மையான வாழ்வு, சாட்சியுள்ள சீடத்துவம், இவைகள் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, அவருடைய இந்த பாதையை தொடர்ந்து பின்பற்றுகின்ற மக்களாய் காணப்பட வேண்டும். தீமையை விட்டு விலகு, நன்மை செய், சமாதானத்தை தேடு, அதை தொடர்ந்து கொள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கின்றோம். தொடர்ந்து இந்த சீடத்துவத்தை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், discipleship is costly. இது விலை உயர்ந்தது, விலை கிடையாது. ஏனென்று சொன்னால், ஒருவன் இயேசுவை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னுடைய சொந்த வாழ்வை வெறுக்க வேண்டும். If anyone interested to follow me, that he should deny himself. லூக்கா 19வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். லூக்கா நற்செய்தி நூலிலே இதை வாசிக்கும் பொழுது அங்கு சொல்வதை பார்க்கின்றோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தினமும் என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் தன்னுடைய சீடர்களிடத்திலே சொல்கின்ற காரியத்தை பார்க்கின்றோம். தன்னைத்தான் வெறுக்கின்ற ஒரு வாழ்வு, செல்ஃப் டினையல். அன்பானவர்களே, விசேஷமாக லெந்து காலங்களிலே சுய விருப்பு உண்டியல், செல்ஃப் டினையல் பாக்ஸ் என்று சொல்கின்றோம். லெந்து காலங்களில் மாத்திரம்தான் வசனம் சொல்கிறது, அனுதினமும் தன்னைத்தான் வெறுக்கின்ற ஒரு மனிதனை ஆண்டவர் தேடுகின்றார். இந்த சீடத்துவம் என்பது கூட்டத்தோடு கூட்டமாய் செல்கின்ற வாழ்க்கை அல்ல. Jesus is not demanding a life of devotion. பக்தியுள்ள ஒரு வாழ்க்கையை மாத்திரமல்ல, சிஷ்யத்துவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. நீ சீஷனாய் இருக்க வேண்டும், மற்றவர்களை சீஷனாய் மாற்ற வேண்டும். இதுதான் இந்த சீடத்துவத்தினுடைய உண்மையான ஒரு கோட்பாடு. நீ கடவுளுடைய பிள்ளையாய் இருக்க வேண்டும், உன் வாழ்க்கையின் மூலமாய் பிறர் கடவுளுடைய பிள்ளையாய் மாற வேண்டும். சீஷனாய் மாறு, சீஷனாய் மாற்று. Be a disciple, make a disciple. இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தவர். அவருடைய சத்தத்திற்கு உங்களையும் என்னையும் கீழ்ப்படியும்படியால் கற்றுக் கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. இதற்கு சுய வெறுப்பு அவசியம். இதற்கு தேவனை பின்பற்றுகின்ற அந்த விருப்பம் தேவை. மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நிலை உங்களிலும் என்னிலும் காணப்படும் என்று சொன்னால் இதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம் உண்டு. தன் சிலுவையை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வரக்கூடிய பாடு, கஷ்டம், இவைகளை ஒருபோதும் இயேசுவினுடைய சீடர், இயேசுவினுடைய பிள்ளை என்பவர் விட்டு விட்டு ஓடி போய் விட மாட்டார். மாறாக தன்னுடைய அந்த பாடுகளை சுமந்து கொள்ள விரும்புகிறவன், தன்னுடைய அந்த பாடுகளை இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த நுகத்தோடு இணைத்துக் கொள்கின்ற
வாசல்களில் பிரவேசிக்கிறவர்கள் சிலர், இடுக்கமான வாசல்களில் பிரவேசிக்கிறவர்கள் சிலர். ஏனென்று சொன்னால் அவர்கள் ஜீவனை விரும்புகின்றவர்கள். இந்த உலகத்திலே ஜீவனை விரும்புகிறவர்கள் அல்ல, நித்திய ஜீவனை தேடுகின்றவர்கள். அன்பானவர்களே, discipleship is demanding. Discipleship is costly. Discipleship makes you and I to have a self-denial. இப்படிப்பட்ட இந்த சீரத்துவம் என்பது உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கொண்டு வருகின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அது நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் இயேசுவினுடைய வாழ்க்கையை பின்தொடர்ந்து செல்லக்கூடிய நிலை என்று பார்க்கும் பொழுது அது எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? உங்கள் தேவைகளுக்காய் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இராதீர்கள். யோவான் 6ஆம் அதிகாரம், நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள். You seek me because you filled and you are satisfied. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவரிடத்திலே ஒரு தேவைக்காக வருகின்றோம். எனக்கு இது வேண்டும், எனக்கு இது தேவை. பிரியமானவர்களே, அது அல்ல, மாறாக அழிந்து போகின்ற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியையை நடப்பியுங்கள். இந்த உலகத்திலே நித்திய ஜீவன் வரை, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சிலுவை சுமக்க வேண்டும். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவை பின்தொடர வேண்டும். அந்த நித்திய ஜீவனை பின்தொடர வேண்டும் என்றால் சுயத்தை வெறுக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளையே, சீடத்துவம் என்பது அவர் நம்மை போல் மாறுவதை போல நாம் அவரை போல மாற வேண்டும். demanding by God. சீடத்துவம் என்பது பாவ காரியங்களில் அல்ல, மாறாக நீங்களும் நானும் நன்மை செய்து அவரை தொடர்ந்து பின்பற்றுகின்ற ஒரு ஒழுக்கம் உள்ள ஒரு வாழ்வு. சீடத்துவம் என்பது விலைக்கிரயம் உள்ளது. அது எப்படிப்பட்டதானது? சிலுவையை சுமந்து கொள்ளுதல், தன்னைத்தான் இழந்து போதல். ஆகவேதான் இன்னைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே கடவுளுடைய பிள்ளையாய் ஒருவன் இருக்க விரும்பினால் அவனுடைய வாழ்க்கை எவ்விதமாய் இருக்க வேண்டுமா? அவன் கடவுளுடைய சேவை செய்கின்றவனாக மாத்திரம் அல்ல, மாறாக அவனுடைய வாழ்க்கை என்பது இயேசு கிறிஸ்துவை போல ஊழியம் கொள்ளும்படி அல்ல, ஊழியம் செய்யும்படியாக. It is not receiving but it is giving. மாத்திரமல்ல, அநேகரை மீட்கும் பொருட்டாக, to have more people. அதற்காக என்ன செய்ய வந்தாரா? தன் ஜீவனை கொடுக்க வந்தார். He came to this world not to be served but to serve. ஊழியம் பண்ணும்படியாக அல்ல, ஊழியம் செய்யும்படியாக வந்தார். எதற்காக? இந்த உலகத்திலே அநேகரை மீட்டுக் கொள்ளுதல், அநேகரை தன்னுடைய இந்த வாழ்வை இழக்க கொடுத்து அவர்களுக்கு ஜீவனை கொடுத்தல், தன்னை இழந்து பிறருக்கு வாழ்வு கொடுக்கின்ற ஒரு வாழ்வுதான் சீடத்துவம். அன்பானவர்களே, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பின்தொடர விரும்புகின்ற கூட்டம் உண்டு. A group of devotees, பக்த கோடிகள் இருக்கிறார்கள். அது அல்ல, இயேசு கிறிஸ்து பக்தர்களை அல்ல, சீடர்களை தேர்ந்தெடுத்தார். God is not expecting a devotee but God is expecting a disciple. தேவன் இந்த சீடத்துவத்திற்கு நமக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை நம்மிலிருந்து விட்டுக் கொடுக்க விரும்புகின்றார். ஒழுக்கத்தை செய்ய விரும்புகின்றார். விலை உயர்ந்த நம்முடைய ஜீவனை கிறிஸ்துவுக்காக ஆதாயமாய் மாற்றிக் கொள்ளும்படியாய் அவர் விரும்புகின்றார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால்
If anyone interested to follow me, let him take the cross. சிலுவையை எடுத்துக்கொண்டு deny himself, தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவருடைய இந்த திட்டம், இந்த தீர்மானம், இவைகளில் நீங்களும் நானும் கடந்து வரும் பொழுது அவருக்கு சீடர்களாய் வாழ முடியும். இல்லாவிட்டால் கூட்டத்தோடு கூட்டமாய் போடக்கூடிய பக்த கோடிகளாய் இருப்போம். ஆண்டவர் பக்த கோடிகளை அல்ல, சீடர்களை விரும்புகின்றார். அந்த சீடத்துவத்திலே ஆண்டவருக்காக நம்மை வெறுத்து நித்திய ஜீவனை கொடுக்கின்ற மக்களாய் சீசனாய் இருக்கவும் சீடனாய் மாற்றவும் இந்த பின்தொடர் பணியை செய்ய இந்த காலை நேரத்திலே கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, சீஷனாய் இரு, சீசனாக மாற்று என்கின்ற அருமையான வார்த்தையின்படி இதோ இந்த உலகத்திலே உம்மை பின்பற்றி வர விரும்புகின்ற நாங்கள் உம்மை போல ஆண்டவரே எங்களுக்காக செய்ய வேண்டும் என்று அல்ல, ஆதாயத்திற்காக அல்ல, மாறாக இழந்து போனாலும் உம்மை பின்தொடருவோம் என்கின்ற அந்த வாழ்வு நாங்கள் வாழ்ந்து காட்ட அருள் தாரும். இந்த வசனங்களோடு தொடர்ந்து நீர் எங்களுடனே பேசு. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த நாளிலேயும் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இந்த அருமையான நாளிலும் இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகின்றேன். அதுபோல இந்த நாளிலும் இந்த வாரத்தில் தங்கள் திருமண நாளை நினைவு கூறுகின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இந்த ஆராதனைக்கு பிறகு காலை 11 மணிக்கு நம்முடைய கோயம்புத்தூர் திருமணத்திலிருந்து சிறு பிள்ளைகளுக்கான ஞாயிறு பாடசாலை யூடியூப் மூலமாக நடைபெற இருக்கிறது. பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை ஊக்கப்படுத்துங்கள். கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய இது போன்ற நிகழ்வுகளில் பங்கு பெற பிள்ளைகளை எப்பொழுதும் வழி நடத்துங்கள். அன்பானவர்களே, அரசாங்கம் இந்த பெரும் தொற்று காலத்திலே தளர்வு நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை நமக்கு ஆராதனை வழிபாட்டு தலங்கள் இன்னும் திறக்கப்படாமல் இருப்பதினாலே இந்த ஆன்லைன் மூலமாய் நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வெகு விரைவிலேயே ஆலய கதவுகள் திறக்கப்படவும் நாம் நேர்முகமாய் ஒருவரையொருவர் பார்த்து மகிழ்ந்து சந்தித்து ஆண்டவரை ஒன்றாக மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு நமது தேசத்திலே நன்மை செய்வாராக. அன்பிற்குரியவர்களே, ஏற்கனவே நான் அறிவித்தது போல நான் இந்த ஆலயத்திலே 3 ஆண்டுகள் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். 4வது 5வது ஆண்டு இன்னும் 2 ஆண்டுகள் பணியாற்ற நான் பேராயரிடத்திலே விண்ணப்பித்திருக்கிறேன். சபை மக்கள், நீங்கள் தயவு செய்து நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பானவர்களே, ஏற்கனவே நாம் அறிந்தது போல ஒவ்வொரு நாளும் காலை நேரத்திலே காலை 8 மணியிலிருந்து 12 மணி வரை ஆலயத்தின் பக்க கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும். சபை மக்கள் வரலாம், ஜெபிக்கலாம். அதுபோல உங்கள் காணிக்கையை செலுத்தலாம். உங்கள் சந்தாட்டைகளை கொண்டு வந்து இந்த பெட்டியிலே நீங்கள் விடும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாலை நேரத்திலே ஆலயத்தின் கதவுகள் முன்பக்கமாக 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். சபை மக்கள் வரலாம், நீங்கள் ஜெபிக்கலாம். தொடர்ந்து கர்த்தர் நன்மைகளை கொடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போமாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய வீடுகளில் நாம் இருந்தாலும் காணிக்கையை செலுத்தும் முகமாக நம் அனைவரும்
நம்முடைய காணிக்கைகளை ஒரு சிறு கவரிலோ அல்லது பெட்டியிலோ நீங்கள் வைத்து மீண்டுமாக நீங்கள் ஆலயத்திற்கு வரும் பொழுது அதை கொண்டு வந்து படைக்கலாம். இந்த தருணத்திலும் கீர்த்தனையிலிருந்து 229வது பாடல், கீர்த்தனையில் 229, வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள் என்ற பாடலை நாம் பாடுவோம். கீர்த்தனை 229. வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள், சேனை நாங்கள், இயேசுவின் சேனை நாங்கள். வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள். திருவசனத்தை எங்கும் திரிந்து சொல்வோம், திரிந்து சொல்வோம், அறிந்து சொல்வோம். வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள். அறிவீனம் என்னும் காட்டை அதமாக்குவோம், அதமாக்குவோம், நரமதம் தாக்குவோம். வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள். சிலுவை ஒளியை சேர தேடி பிடிப்போம், தேடி பிடிப்போம், அங்கு தூது பிடிப்போம். வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள். ரட்சணிய சீலமுடன் நீதி கவசம், நீதி கவசம், கையாளும் வசம். வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள். விசுவாச கேடயத்தை எழுயற்றுவோம், எழுயற்றுவோம், அதை எழுயற்றுவோம். வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள். ஆசோதனைகளில் பாசம் நீக்குவோம், பாசம் நீக்குவோம், பாசம் போற்றுவோம். வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரீர் ஆசீர்வாதமாய் தந்து இந்த அருமையான ஆராதனை நேரத்திற்காக நன்றி சொல்கிறோம். இதோ வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள், சிலுவை கொடி பிடித்துடுவோம் என்று பாடியிருக்கிற நாங்கள் செய்தியிலே கேட்டது போல, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து அனுதினம் என்னை பின்பற்ற கடவன் என்கின்ற ஆண்டவரே, அனுதின வாழ்வுக்காக, சிலுவை உயர்த்தி பிடித்தலுக்காக ஆண்டவரே, இதை நாங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்கின்ற ஒரு வாழ்வாக உம்மை பின்தொடர உம் பிள்ளைகளாய் வாழ அருள் தாரும், ஆற்றல் தாரும். இதோ இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் நாங்கள் பிறந்த நாட்களை நினைவு கூறுவதற்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தர் தம்முடைய மக்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் திருமண நாளை நினைவு கூறுகின்ற குடும்பத்தாருக்காய் நன்றி சொல்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி ஆண்டவரே, குடும்பமாய் தலைமுறையாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் என்று அடைகின்றோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த பேண்டமிக் என்று சொல்லக்கூடிய காலங்களிலே ஆண்டவரே, சுகத்தோடும் பலத்தோடும் தயவுள்ள உங்களுடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காய் நன்றி சொல்கின்றோம். எதிர்வருகின்ற காலங்களிலே எந்த விதமான ஆபத்துகளும் விக்கினங்களும் எங்களை வந்து சேராதபடி சுகத்தையும் பலத்தையும் விசேஷமாக தயவை எங்கள் யாவர் மீதும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. இதோ இந்த காலங்களில் மருத்துவமனையில் பணியாற்றுகின்ற மருத்துவர்கள், மருந்தாளுநர்கள், தாதியர், இன்னும் ஏனைய இதர பணி செய்கின்ற மக்கள், காவல்துறையினுடைய அதிகாரிகள், காவல்துறையினர், அதுபோல ஆட்சியாளர்கள், ஆளுநர், அதுபோல ஏனைய நிர்வாகத்திலே பணி செய்கின்ற அரசு அதிகாரிகள்,
சுய தொழில் செய்வோர், ஊழிய பாதையில் நிற்கின்ற தம்முடைய மக்கள், குடும்பத்திலே வயதில் மூத்தவர்கள், இன்னும் சிறு குழந்தைகள் எல்லாரையும் கர்த்தாவே நீர் பலப்படுத்த ஆசீர்வதிக்க மன்றாடி செபிக்கின்றோம். விசேஷமாக இதோ +2 முடித்து கல்லூரி வாழ்வுக்காய் காத்திருக்கிற எங்கள் அன்பு பிள்ளைகளுக்காய் விசேஷமாய் செபிக்கின்றோம். கர்த்தாவே எதிர்காலம் எப்படிப்பட்டதா இருக்கும் என தாகத்தோடு வாட்சியோடு இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உடைய தயவை, இரக்கத்தை, கிருபையை கர்த்தர் கட்டளையிட மன்றாடி செபிக்கின்றோம். தேவரீர் கடந்த வாரம் எங்கள் திருச்சபையிலே உடைய பிரசன்னம், உடைய பிரியம், உடைய சமாதானம் காணப்படட்டும். இது ஆண்டவரே, எதிர் வருகின்ற காலங்களிலே என்னுடைய மாவட்டம், இன்னும் பிற மாவட்டங்கள் அனைத்திலும் எந்த விதமான தொற்று நோய் ஆளாகாதபடி விரைவிலே ஆலய கதவுகள் திறக்கப்பட மன்றாடி செபிக்கின்றோம். விசேஷமாக ஆண்டவரே, இப்படிப்பட்ட காலத்தில் தாமே நாங்கள் எல்லோரும் உம்மை அதிகமாய் தேடி, உம்மை அதிகமாய் ஆண்டவருடைய வசனங்களினாலே, எங்களுடைய தியானத்தினாலே உம்மிடத்தில் கிட்டி சேர்ந்து வாழுகின்ற அனுபவம் தாரும். ஆண்டவரே, பக்தர்களாக அல்ல சீடர்களாய் வாழுகின்ற அனுபவத்தை தாரும். கிறிஸ்துவின் சீடர்களாக இனி நாங்களும் உமக்காக பணி செய்ய, உமக்காக எங்களுடைய எல்லா விதமான வழி பின்பற்றுகின்ற அப்படிப்பட்ட சாட்சிகள் அனுபவங்களை நினைத்தார். இதோ சுவாமி, இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் விசேஷமாய் ஜூன் மாதத்திலும் நீ தந்த சுகம், பலன், ஜீவன் அனைத்திற்காய் நன்றி சொல்கின்றோம். எதிர் வருகின்ற காலங்களிலும் நீதாமே முற்றிலும் எங்கள் அனைவரையும் வழிநடத்துவீராக. உம்முடைய நாமம் உயர்ந்திருக்கட்டும். உம் சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்களையும் இந்த காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய ஆளுகை நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. நம்முடைய ஆராதனையின் நிறைவு கீதமாக கீர்த்தனையிலிருந்து 379வது பாடலை பாடுவோம். கீர்த்தனையின் 379, என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்ற பாடலை பாடுவோம். சரணங்கள் 1, 2, 6. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள், பயப்படாதே பல கரத்தாலே என்னை முற்றும் ஒப்புவித்தேனே. கீர்த்தனை 379. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல
பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்றே நீ வைத்ததினால் பறிக்க இயலாத வரும் என்னை. பாசம் என்னே நீ வைத்ததினால் பறிக்க இயலாத வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, என்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, என்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஜெபம் செய்வோம். கிருபைகள் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஜூன் மாதத்தின் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்காய் நன்றி சொல்கின்றோம். உம்முடைய திரு சமூகத்திலே உம்மை ஆராதிக்க, உம்முடைய திருவசனங்களை படிக்க, கேட்க, கற்றுக்கொள்ள நீர் பாராட்டின உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி சொல்கின்றோம். கர்த்தாவே, இதோ உலகத்திற்குள் நாங்கள் கடந்து செல்கிறோம். உலகத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் நிற்காதபடி உம்முடைய ஆண்டவரே சீடர்களாய், உம்மை பின்தொடரும் உம்முடைய பிள்ளைகளாய், உம் சாயலாய் நிற்கின்றவர்களாய் காணப்பட அருள் தாரும், ஆற்றல் தாரும், ஆசீர்வதியும், அபிஷேகியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் சமாதானத்தோடு சேர்ந்து வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.